நாங்கள் மாதா சர்ச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு மேலே எல்லா இடத்துலையும் பார்த்தோம். பூசையெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு மாதா தீர்த்தம் எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் வெளியே இருந்த கடைக்கெல்லாம் வந்தோம். அப்புறம் நாங்கள் வெளியே வரவும் கரெக்டாக ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டோம். அது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே பஸ், அது அந்த லோக்கலில் உள்ள பஸ். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பஸ்ஸுக்கு எப்படியோ ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி, நமக்கு வந்து பஸ்ஸுக்கு டைம் இருக்குது, எங்களுக்கு 5 o'clock தான். நாங்கள் அப்போ வந்து 4:15 பஸ் மிஸ் பண்ணது. அடுத்த பஸ் வந்து உங்களுக்கு 4:30க்கு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்போ நம்ம அதுக்குள்ளே ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இன்னும் திரும்ப கடையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். 4:30க்கு பஸ் எடுத்துட்டாங்க. 4:30க்கு பஸ் வந்துடுச்சு. ஆனால் அது எடுக்கும் போது 4:35 கிட்ட ஆகிடுச்சு. அந்த டிரைவர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து அதாவது அந்த பஸ் நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா லோக்கலில் எல்லா மார்க்கெட் வழியாக வந்துச்சு. போகும்போது வேறு பாதையாக, வரும்போது நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. போகும்போது அந்த பஸ் வந்து 25 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. நாங்கள் உள்ளே அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் தான் அந்த பஸ் ஸ்டாண்டு. அங்கே என்ட்ரு ஆகும்போது அந்த பஸ் வந்து எங்கள் ஃப்ரெண்டில் க்ராஸ் ஆகி போயிடுச்சு. நாங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் லூர்ட்ஸில். எங்களோட அடுத்த ட்ரிப்புக்குள்ளே அந்த பஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே வேறு பஸ்ஸே கிடையாது. நைட் 8 o'clock மேலே தான் பஸ்ஸு. நாங்கள் 5 o'clock அங்கே இருக்கோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே என்ன பண்ணுனே தெரில. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி மாதாவை பார்க்க அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி நம்ம அடுத்து, ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் ஃபுல்லாக ஃப்ரான்ஸ்க்கு ஃபுல்லாக எங்களோட எல்லா பிளானுமே அதில் தான் இருந்துச்சு. இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து எங்களுக்கு பாரிஸ் போகிறதுக்கு பஸ் கிடையாது. எல்லாமே அப்படியே எங்களோட ஃபுல் பிளானும் ட்ராப் ஆகும். என்ன பண்ணேன்னு தெரியல. எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து நெட்டு கிடைக்கல. நெட்டு கிடைக்காம நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கக்கிட்ட அங்கே நெட்டும் கிடையாது. அது அப்போ ரொம்ப என்ன பண்ணேன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் காமாகி திரும்பவும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டோம். முதல்ல பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக தேடி பார்த்தோம். பஸ் எதுவும் இல்லை. அங்கே ஆன்சர் பண்ணுறது கூட நமக்கு யாரும் கிடையாது. கண்டிப்பாக அங்கே வந்து நமக்கு ஆன்சர் கால் பண்ணியிருப்பாங்க. நமக்கு லோக்கல் சிம் கிடையாதுங்கிறனால அவங்க கால் பண்ணாலும் நமக்கு காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே உள்ள ஒய்ஃபை இருந்துச்சு, அதை கனெக்ட் பண்ணி அடுத்து என்ன ஆப்ஷனுங்கிறத நாங்கள் பார்த்தோம். பார்க்கும்போது எங்களுக்கு அடுத்த ட்ரெயின் இருந்துச்சு. ட்ரெயின் வந்து அடுத்த டோலோஸ்ங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு இருந்துச்சு. சரி, நம்ம அங்கே போயிடலாம். அங்கே போனால் கன்வீனியண்ட்டாக நமக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது. பஸ், ட்ரெயின் ரெண்டுமே வந்து பாரிஸ்க்கு இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அந்த பிளானை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே நாங்கள் மிஸ் பண்ண பஸ்ஸு 8 o'clock அங்கே டோல் ஹவுஸ்லேருந்து பாரிஸ்க்கு எடுக்கிறாங்கங்கிறது அதையும் நாங்கள் செக் பண்ணோம். இப்போ நம்ம இனி டோல் ஹவுஸ் போயிட்டு எப்படி பஸ்ஸில் போகிறதா, ட்ரெயினில் போகிறதா புக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது இங்கே மிஸ் பண்ண பஸ் அங்கே 8 o'clock இருக்குங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு நாங்கள் அப்போ ஒரு 5:30க்கு மேலே ஆகிடுச்சு எங்களுக்கு அந்த நார்மல் ஆகிறதுக்கு. ஒரு 5:45 போல் தான் பார்த்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோம். அங்கே மிஸ் பண்ண எங்கள் பஸ்ஸை அடுத்து டோல் ஹவுஸில் பிடிச்சிடலாம். இங்கே 6:30க்கு எங்களுக்கு ஒரு ட்ரெயின் இருந்துச்சு லூட்ஸ்லேருந்து. லூட்ஸில் 6:30க்கு எடுத்து 7:45க்கு டோல் ஹவுஸில் ரீச் ஆகும். ஸோ நமக்கு வந்து 1 hour 15 minutes ரீச் ஆயிடுவோம். ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் டு நமக்கு பஸ் ஸ்டாண்டு வரதுக்கு 15 minutes எனஃப். ஏன்னா நாங்கள் வந்து வரும்போது டோல் ஹவுஸில் இருந்து தான் ட்ரெயினில் வந்தோம் லூட்ஸ்க்கு. ஸோ அதே பேட்டர்ன் போயிடலாம். எங்களுக்கு அப்போ பஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ நாங்கள் அப்படி போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியாக என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அங்கே இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிட்டோம். அங்கே போகும்போது நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பஸ் போயிடுச்சான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. நிறைய தமிழ் ஆட்களும் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்கும்போது அப்போ தான் மாதா எங்களை எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பாதுகாத்துருக்காங்கங்கிறத நாங்கள் உணர்ந்தோம். அங்கே நாங்கள் ரீச் ஆகி அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பஸ்ஸை அங்கேருந்து எடுக்கும் போது பஸ்ஸில் ஏசி ஒர்க் ஆகலையாம். இப்போ நம்ம ஊர்லலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் வந்து நாங்கள் போன டைமு வந்து கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லி க்ளோஸ்டு பஸ்ஸில் ஏசி ஒர்க் ஆகலைன்னா ஃபுல்லாக ஸ்வெட் ஆகும். எல்லாருக்கும் கண்டிப்பாகும். எங்கள் கிட்ட கையில் ஒரு பிள்ளையும் இருந்தால் எங்கள் பிள்ளைக்கும் அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு நாங்கள் அதை நினச்சோம். அவங்க வந்தவங்க அத்தனை பேருமே சொன்னாங்க. ஒரு 4 தமிழ் ஃபேமிலி இருந்தாங்க. அத்தனை பேருமே சொன்னது, நல்ல நேரம் நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணீங்க. எப்படி வந்தீங்கன்னா, நாங்கள் அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சி வந்தோன்னே நல்ல நேரம் நீங்கள் மிஸ் பண்ணீங்க. இல்லைன்னா இருந்த பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே ஸ்வெட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த டைமில் டிரைவர் கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த வென்டிலேஷனுக்குள்ளே விண்டோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஓப்பன் ஆகாமல் அப்புறம் கடைசியாக அதை உடச்சி அதுக்கப்புறமா அவங்க ட்ராவல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இறங்கியிருக்காங்க. சின்னவங்கன்னு இல்லை, பெரியவங்களே கஷ்டப்பட்டு தான் இறங்கியிருக்காங்க. அதை அவங்க சொன்னாங்க. அப்போ தான் மாதா நம்ம பார்க்க வந்ததுக்கு மாதா நமக்கு ஒரு அதிசயமாக ஒரு அற்புதம் கொடுத்துருக்காங்க நாங்கள் உணர்ந்தோம்.
அந்த நிமிஷம் நாங்கள் ஃபீல் பண்ணதுக்கு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. மாதா எங்களுக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுத்து எங்களை வர வைக்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. திரும்ப அதே பஸ், ஆனால் அதே பஸ்ஸில் திரும்ப வேறு ஒரு பஸ் வந்துச்சு. 8 எடுக்கக்கூடிய பஸ் அங்கே ஒரு 9க்கு மேலே தான் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு நல்ல டைம் இருந்தது. நாங்கள் டின்னர்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மாதா எங்கள் கூட துணையாக இருந்து எங்களை காப்பாற்ற எங்களுக்கு எல்லா குடும்பத்தையும் காப்பாற்றுவாங்க. ரொம்ப மாதாவே துணை. வாழ்க, மரியே வாழ்க. மாதா எங்கள் கூட எல்லா நேரமும் துணையாக இருக்காங்க.